சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். நாளை காலையில பேதுரு என்ன பண்ண போறாங்க? கழுத்தை வெட்ட போறாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சாரு நல்லா துருப்பிட்டு இருக்கிறாரு. கைய தட்டுங்க போதும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் அதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க தலை கீழே விடுதுன்னு சொன்னாலும் நிம்மதியா தூங்குவீங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதி நாளை காலையில உன்னை தூக்குல போட போறாங்க அப்படின்னு சொன்னா அவன் அன்னைக்கு நைட்டு முழுவதும் தூங்க மாட்டானா. தூக்கு தண்டனைக்கு அவனை இழுத்துட்டு போகும்போது 2 காலும் பின்னிக்குமா. பயம், மரண பயம். ஆனா பேதுரு செய்யறாரு, நித்ததை பண்ணி கொண்டிருந்தோம். அது எப்படி? தேவ சமாதானத்தால் நிறைஞ்சிருக்கிறான் அவன்.